ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்ந்தது அதை ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்கும்போது அந்த அட்வொகேட் அதை தரவாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் ஒரு சிலதை என்கேஜ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்ன எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு 10 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் சேர்ந்த ஒரு சேல் டீட் ஒன்று அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேல் டீட்டை தரவாக பார்க்கும்போது அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கான சீரியல் நம்பர் ஒரே சீரியல் நம்பராக இருக்கா, கண்டினியூஸ் சீரியல் நம்பராக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. 61 62 63, அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் 68ன்னு வருது, 69 70 71ன்னு வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா, நடுவில் இருந்த பேப்பர் அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ப்ரிகாஷன்ஸோடு பார்க்குறவங்கன்றது உண்டு. கிரிட்டிக்கலாக இதில் எதனா தவறு இருக்குமான்னு பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் ஒரு தவறு சிக்கிறது வேறு. இது எல்லாம் சரியாக இருக்குது, நம்ம ஒரு ஒப்பீனியன் தான் கொடுக்கணுன்றதை பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க வேறு. ஸோ கிரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ஸில் ஒரு சில தவறுகள், ஆனால் அந்த தவறுகள் அந்த டாக்குமெண்ட்டே முறியடிக்கிற அளவுக்கு பெரிய தவறாக இருக்காது. ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸு, ஒரு சில டவுட்ஸை ரைஸ் பண்ணக்கூடியது, சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் இருக்குன்னா, அன்ரெஜிஸ்டர்டு வில்லுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, வில்லுன்றது ஒரு பாஸ்டுமஸ் டாக்குமெண்ட். அதாவது அந்த வில்லை கையெழுத்து போட்டவர் அந்த வில்லை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற சமயத்தில், அதாவது அந்த வில்லை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பட்வாடா பண்ணுற சமயத்தில் அவர் உயிரோடு இருந்திருக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அவரோட நியாயமான முறையில் தான் இந்த வில்லை எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ அந்த வில் டாக்குமெண்ட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது நிறைய கண்ணில் விளக்கெண்ண விட்டு பார்க்குற மாதிரி நிறைய தவறுகள் இருக்கா, சின்ன சின்ன பிழைகள் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது உண்டு. இதுக்கு வில்லை டிராஃப்ட் பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுன்றதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வில்னால் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகம் கொடுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், சந்தேகம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு வில்ல உயில் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இதனால் அந்த உயில் சாசனத்தையே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டு எந்த நேரத்துலலாம் சொல்லியிருக்குன்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங் அ வில் அப்படின்றத இன்றைக்கி டாப்பிக்கு. இது சம்மந்தமாக ரொம்ப முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு 2020 நடந்த ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க. பேசிக்காக ஒரு வில்ல முக்கியமான 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸை சரவுண்ட் பண்ணி தான் அந்த வில்லை கேர்ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணுறது. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக மைண்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்னேன். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெஸ்டேட்டர்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது எழுதி கொடுக்குறவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய நிலை, அதெல்லாம் பற்றி அது ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்பெக்ட். அவங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ரைட் இருக்கா, எழுதி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா, அதெல்லாம் முதல் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது எழுதி கொடுக்கக்கூடிய சொத்து சம்மந்தமாக ஒரு தெளிவு அந்த வில்ல முக்கியமாக இருக்குது. மூணாவது சாட்சிகள், விட்னஸஸ். இது 3 சரியாக இருந்ததுன்னா அந்த வில் அக்செப்டபிளாக இருக்கும். இந்த 3 ஆஸ்பெக்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது போன வீடியோவில் நான் சொன்னேன். இப்போ இந்த 3 ஆஸ்பெக்டும் சரியில்லை அப்படின்றத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டதுன்னா, கோர்ட்டில் அந்த வில்னால், அந்த உயில் சாசனத்தினால பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் சொல்லலாம், இந்த விஷயங்கள்லாம் இந்த உயில் சாசனத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கேஸில் இங்க் மாற்றி கையெழுத்து போட்டிருக்காங்க. 2வது பேஜில் போட்ட இங்க் வேறு, ஃபஸ்ட் பேஜில் போட்டது இங்க் வேறு. ஃபஸ்ட் பேஜில் பால் பாயிண்ட் பெனில் போட்டிருக்காங்க, 2வது பேஜில் ஜெல் பெனில் போட்டிருக்காங்க. ஸோ வேறு பேனால் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அசம்ஷன். 3rd பேஜில் திரும்பி அதே பால் பாயிண்ட் பெனில் போட்டிருக்காங்க, 3rd 4th பேஜில். ஸோ 2வது பேஜ் வேறு நேரத்தில் இந்த கழுத்து போட்ட அதே நேரத்தில் தான் இந்த கழுத்து போட்டிருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது, இதை மாற்றி வச்சுருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸில் ரைஸ் பண்ணது உண்டு. ஒரு பர்டிகுலர் கேஸில் இவருக்கு இந்த மொழியை படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னது உண்டு. ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சின்ன கவுண்டர்னு ஒரு படம் இருந்தது. அந்த படத்தில் முதல் சீனில் வரும் ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்று வரும். ஒரு உயில் சாசனத்தில் ஒரு வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஒரு டாக்குமெண்ட்டை அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து முன்னாடி சொல்லுவாங்க.
ஆனால் அந்த வாத்தியார் வந்து எழுத படிக்க தெரியாத ஒரு குஸ்தி வாத்தியார், சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார், அவர் வந்து ஒரு குஸ்தி வாத்தியார், அதனால அவருக்கு கை நாட்டு தான் வைக்க தெரியும், கையெழுத்து போட தெரியாது, அதனால இது வந்து சந்தேகத்தை எழுப்புறது அப்படின்னு சொல்லி சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் வில் அப்படின்னு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் வித் ரிலேஷன் டு டாக்குமெண்ட் அது வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் கான்செப்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு சஸ்பீஷனை ரைஸ் பண்ணால் அந்த வில்லை வந்து இன்வேலிடேட் பண்ண முடியும் கோர்ட் மூலமாக. ஸோ என்ன மாதிரி சஸ்பீஷன்ஸ் தான் ரைஸ் பண்ணான்னு சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கு. அண்ட் டிபெண்டிங் அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி நிறைய சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு, இவங்க வந்து இந்த குழந்தைக்கு எழுதி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொரு பர்டிகுலர் கேஸில் எழுதப்பட்டிருக்கு, இவங்களோட ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க, கடைசி நிமிஷத்தில் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில் சம்மந்தப்பட்ட நிறைய லிட்டிகேஷன்ஸ் வந்து சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் கவிதா கன்வர் வர்சஸ் பமேலா மெஹதான்னு சொல்லி 19th May 2020 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேஸ். இந்த சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ரிலேட்டிங் டு வில்ல வந்த ஒரு ரீசெண்டான ரொம்ப முக்கியமான கேஸ்னு இதை சொல்லலாம். இது சம்மந்தமாக நிறைய கேசஸ், பழைய கேசஸ் வந்திருக்கு, ஆனால் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய கேசஸில் ரொம்ப முக்கியமான கேஸ் இதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து டிஎஸ் மாணிக்னு இருக்கார், ரிட்டையர்ட் டிஃபென்ஸில் இருந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் காலனியில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, அவர் இறந்து போய்டுறாரு. 3 வாரிசுகள், வாரிசு வந்து பமேலா மெஹதான்னு ஒரு வாரிசு, பிருத்விராஜ் மாணிக்னு ஒரு வாரிசு, கவிதா கன்வர் அப்படின்னு 3 வாரிசுகள் இருக்காங்க. இப்போ என்னென்னா, அவர் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருக்காரு கவிதா கன்வர் பேரில், அந்த மொத்த வீட்டையும் எழுதி வச்சுருக்காருதா சொல்லி கவிதா கன்வர் வந்து அந்த உயிலை பேஸ் பண்ணி அந்த வீடு எனக்கு தான் சொந்தம், இந்த உயில் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த உயிலை வந்து உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ப்ரொபேட் அப்ளை பண்ணி ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. ப்ரொபேட்னா என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த உயிலை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கேட்டு கோர்ட் முன்னாடி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. உயில் உண்மையா இல்லையா, உயில் அவங்க கொடுத்ததா இல்லையான்றது தான் கோர்ட் முன்னாடி வந்த ஒரு மேஜரான ஒரு விஷயம். ட்ரையல் கோர்ட் முன்னாடி வந்தது, அவங்க வந்து இதை நிராகரிச்சிட்டாங்க. ஹைகோர்ட் முன்னாடி வந்தது, இதை நிராகரிச்சிட்டாங்க. இந்த உயில் வந்து செல்லாதது, இது சரி கிடையாது, ஏன்னா இதை சுற்றி நிறைய சந்தேகங்கள் கொடுக்கக்கூடிய நிறைய சூழல்கள் இதை சுற்றி இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. இப்போ ட்ரையல் கோர்ட்டில் என்ன பார்த்தாங்க, ஹைகோர்ட்டில் என்ன பார்த்தாங்கன்றதை கண்டென்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது சந்தேகங்கள் கொடுக்கும், இந்த உயில் வந்து சரியான முறையில் எழுதப்பட்டதான்றது ஒரு சில சந்தேகங்கள் கொடுக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஷேக்கி சிக்னேச்சர், அதாவது கை நடுக்கத்தோடு போடுற கையெழுத்து, அது வந்து ஒரு சந்தேகங்கள் கொடுக்கறது. அவர் வந்து சாதாரணமாக கையெழுத்து போட பழகினவர், இந்த பர்டிகுலர் சாசனத்தில் மட்டும் கை நடுக்கத்தோட ஒரு கையெழுத்து இருக்குது, இது ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டாக இருக்கலான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும். 2வது அன்ஃபேர் டிஸ்போசிஷன், அதாவது அவர் சரியான நிலையில் இல்லைன்றதுக்கு, அந்த நேரத்தில் வந்து அவர் சரியான நிலையில் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார், ஸோ எது கொடுத்தாலும் கையெழுத்து போட்டிருப்பாரு இல்லை கை நாட்டு வச்சிருப்பாருன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அன்ஃபேர் டிஸ்போசிஷன்ற ஒரு விஷயம். அடுத்தது ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் டெஸ்டேட்ரிக்ஸ், அதாவது யார் பேருக்கு உயில் எழுதப்படுகிறதோ அவங்க வந்து இந்த உயில் சாசனத்தை கையெழுத்து வாங்குறது, அதை ரெடி பண்ணுறதுலாம் நிறைய இன்வால்மெண்ட் காமிக்கிறது வந்து ஒரு சந்தேகங்களை எழுப்பும். அதாவது அவங்க முழு மனசோடு கொடுக்கல, இவங்க தான் ப்ரெஷரைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க கையெழுத்தை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புன்றது இன்னொரு டவுட். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அதர் லீகல் ஹேர்ஸ் அன்ரீசனபிளி, அதாவது காரணங்களின்றி, முறையான காரணங்கள் இல்லாமல் உண்மையான வாரிசுகளுக்கு அந்த சொத்தோட ஒரு பங்கு கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறது. திடீர்னு ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, திடீர்னு ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த வில்ல சம்மந்தப்பட்டு இருக்கலாம். சரி, இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன சந்தேகங்களை எழுப்பக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் பார்த்துருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த வில்லோட பெனிஃபிஷரி கவிதா கன்வர்ன்றவங்க தான்
அவங்க தான் இதில் ஒரு ஆக்டிவ் ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. அதை வந்து வெளில கொண்டு வந்து டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி இவங்ககிட்டேருந்து கையெழுத்து வாங்குறதுல ஒரு ஆக்டிவ் ரோல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது இதில் தெரியுது. ரெண்டாவது, நோ ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் லீகல் ஹேர்ஸ். அதாவது உண்மையான வாரிசுகளை எக்ஸ்க்ளூட் பண்ணுன்றதுக்கு சரியான காரணம் வந்து அந்த வில்ல வரையப்படலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோன்றதை சொல்ல வேண்டிய காரணத்தை விட ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி அதில் காரணம் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமானது. அது காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். என்னோட 3வது மகள் வந்து வேற ஒரு என்னோட விருப்பத்துக்கு மாறாக வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த சொந்தமாக சம்பாதிச்ச சொத்து அவங்களுக்கு எந்த விதமான பங்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு வில்லு எழுதினவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காரணமாக இருந்தாலும் கூட அது காரணத்தை சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டுக்கிட்டு அவங்க எழுதலை அப்படின்னா அந்த வில் வந்து நாளைக்கு சேலஞ்ச் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா மற்றவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கான காரணம் எதுவுமே எழுதப்படலை. ஸோ நோ ரீசன் டு எக்ஸ்க்ளூட் த அதர் லீகல் ஹேர்ஸ். அது என்னென்னா, இவர் வந்து செல்லப்பிள்ளையாக இருந்திருக்கார். அந்த மகனை பிருத்திவிராஜ் மாணிக்கன்றவர் வந்து அந்த அம்மாவுக்கு கூடவே இருந்து ரொம்ப செல்ல பையனாக இருந்திருக்காரு. அவருக்கு ஏன் வந்து உயிரில் வந்து ஒரு பார்ட் கொடுக்கக்கூடாது, அவங்க ஏன் எந்த விதமான பங்கு கொடுக்கலன்றதுக்கான சரியான காரணங்கள் வரையப்படலை அப்படின்றதே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 3வது பக்கம் ஒன்று வில்ல இருந்திருக்கணும், அது இல்லை, அது எங்கேயோ காணாம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க. அந்த வில்ல வரிசையாக வரும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்கண்டினியூஷன் இருக்குது, அது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்று கொடுக்கறது அப்படின்னு சொல்லி 3வது ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. 4வது, மேனர் ஆஃப் ரைட்டிங் த வில். அதாவது நிறைய லீகல் அண்ட் டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் அந்த வில்ல ரொம்ப அடங்கி கிடக்கு, நிறைய லீகல் ஜார்கான்ஸ்லாம் அந்த வில்லில் இருக்குது. இவங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக இவங்க எழுதி இவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு கழுத்து போடலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. 5வது, நோ எவிடன்ஸ் தட் தி டெஸ்டேட்டர் அண்டர்ஸ்டுட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த வில் அண்ட் கன்சென்டட். அதாவது அவங்க உயிலை எழுதி கொடுத்தவங்க வந்து அந்த உயிலோட கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதி கொடுத்தாங்கன்றதுக்கு எந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லை இந்த பர்டிகுலர் கேஸில். அப்படி எதுனா ஆதாரங்கள் இருந்தால் கூட இவங்க வந்து கொண்டு வரலன்றத 5வது விஷயமா சொல்கிறாங்க. 6வது விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்டஸ்டிங் விட்னஸஸ் வந்து கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸில் மெயினாக தேவையானது அட்டஸ்டிங் விட்னஸோட அஃபிடவிட் இருந்தால் தான் அந்த ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸையே அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு சில தகவல்களை ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வில்லை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, அது செல்லாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிடுன்றதுக்காக அட்டஸ்டிங் விட்னஸஸோட கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த வில்லை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 காரணங்களை பேஸ் பண்ணி ஒரு உயிலை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரையல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் 3 பேரும் கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒருங்கிணைந்த தீர்ப்பு ஒன்று கொடுத்து அந்த வில்லை வந்து செட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். இது வந்து ஒன்றும் கவிதா கன்வர்ன்றவங்க வந்து இந்த வில்லை வந்து தயாரிச்சிருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றதுக்கு எதுக்கும் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. இது வந்து சந்தேகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இந்த உயிலை சுற்றி இருக்கிறதுனால இதை வந்து என்னால் ஒரு டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்குன்றது இந்த கேஸில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு உயிலை எழுதணுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். அது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 5 பாயிண்ட் ஒரு வில்லை டிராஃப்ட் பண்ணும்போது இதில் வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏன் ஒரு பங்கு கொடுக்கலன்னு அந்த உயிலையே எழுதியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. 2வது, இந்த உயிலை முறையாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பேஜ் மிஸ்ஸிங்குன்னா அந்த ஒரு பிரச்சனையே எழுப்பப்பட்டிருக்காது. ஏன்னா அது ஸ்கேனாக இருக்கும், இல்லை காப்பியாக இருக்கும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காப்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லைன்றதுனால தான் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமாக பார்க்கணும். ஏன் வந்து ஒரு வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது யாருக்கு கொடுக்குறோன்றதை விட யாருக்கு கொடுக்கலன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கொடுக்கலன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதை தெளிவாக போடணும். அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸோட கிளாரிட்டி, தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்கணும், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிடணும் அப்படின்றதையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு உயிரை டிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியன்றதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் எல்லாரையும் உட்கார வச்சு இந்த காரணத்தினால்தான் இது என் டெசிஷன் எடுத்திருக்கேன், இவருக்கு கொடுக்கணுன்றத தைரியமாக போல்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு அந்த வில்லை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டோம், பிரகடனப்படுத்திட்டோம்னா
எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம காலத்துக்கு அப்புறம் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த சொத்து போய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து போய் சேரும்ன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் ரிலேஷன் டு வில் இது சம்மந்தமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.